ஹலோ ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நிக்கா தக்காளி ஸ்வீட் செய்யலாமா? அதுக்கு 1/2 கிலோ தக்காளிக்கு 1/4 கிலோ சர்க்கரை. இல்லை நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட மறந்துட்டேன், நீங்கள் மறந்துடாதீங்க. 50 கிராம் முந்திரி, வனஸ்பதி 3 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்வீட்டில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். நெய் 2 டேபிள் ஸ்பூன். எல்லா அளவும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர். இப்போ இவரை அழகாக தூக்கிட்டு போய் அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். ஆன் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா தண்ணி விடும், அதை பார்த்துட்டு கொதிக்க வேண்டியதுதான். நமக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, லைட்டாக கிண்டி மட்டும் விட்டால் போதும். ஈஸியான ஸ்வீட்டில் இதுவும் ஒன்று. அப்படியே இந்த தக்காளியெல்லாம் ஸ்மாஷ் ஆகி நல்லா ஜாம் பதத்துக்கு இப்படி வரும். இந்த டைமில் நல்லா கிண்டி விடணும். இது நல்லா கிண்டி அது கட்டுக்கட்டையாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி விடுற மாதிரி இப்படி ஸ்மாஷ் பண்ணி விடணும். நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போது பதம் பார்த்துடலாம். ஒரு கம்பி பதத்துக்கு கம்மி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்வீட் முஸ்லீம் கல்யாணத்தில் தால்ச்சா சோத்துக்கும் பிரியாணிக்கும் கொடுப்பாங்க சைட் டிஷ்ஷாக. சூப்பராக இருக்கும். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்வீட்டை ஒரு வாய் பிரியாணியோட கொஞ்சோண்டு ஸ்வீட்டையும் சேர்த்து எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கறி கூட தேவைப்படாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.